அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறேன் ஹாப்பி உமன்ஸ் டே. ஆனால் ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிடுறதுனால உமன்ஸினுடைய அந்த எம்பவர்ன்றது வந்துருச்சா அப்படின்னா வரல. சும்மா வர மாதிரி சும்மா ஒரு பிம்பம் இருக்குது, அவ்வளோதான். வந்துட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோதான். என்ன இங்கே பிரச்சனைனா, இது இன்னும் ஒரு 1,00,000 வருஷங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு யுகம் அப்போ மாறி வேணால் அது உங்களுக்கு சமமாக வரலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ அந்த ஏற்கனவே அந்த அதிகார வர்க்கத்துக்குள்ளே தனக்கு கீழே தான் இவங்க இருக்கணும், இவங்க பெண்கள் மேலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள். அந்த விஷயத்துலேருந்து நீ வெளியே வரணுன்னா நிறைய பெண்கள் பண்ணுறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஜெயலலிதா, இந்திரா காந்தி வந்துட்டாங்க, உங்களுக்கு இவங்க பெண்கள்லாம் சாதிச்சிட்டாங்க, ராக்கெட்டில் போயிட்டாங்க, அது வேறு. ஆனால் நிறைய மக்கள், எக்கச்சக்கமான நாட்டில் 90% மக்களுக்கு இருக்கணும், அப்போ தான் அது கிடச்ச மாதிரி அர்த்தம். அதில் 50%, 60% பெண்கள் கிராமத்துலேருந்து மேலுக்கு வர்றவங்க எல்லாமே என்ன நடக்குதுன்னா, அந்த அதிகார வர்க்கம்ன்றது தனியாக வேற ஒரு ஊரில் வேற ஒரு ரூமில் உட்காந்துல உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ளேயே ஃபீட் பண்ண வச்சுருக்குது. எப்படி ஃபீட் பண்ண வச்சுருக்குதுன்னா, நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அசுரர்கள்னு ஒன்று இருக்குது வானுலகத்துலன்னு. அந்த அசுரர்களினுடைய சாம்ராஜ்யம் என்ன பண்ணியிருக்குன்னா, பூமியில் நட்சத்திரங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் ஜீனா பிறந்து அந்த ஆதிக்கத்தை கொண்டு வருது. எந்த ஆதிக்க சக்தி முருகன் ஒரு விஞ்ஞானி என்பது வெளியில் தெரியாமல் இருக்கணும், முருகனை நீங்கள் இப்படி வேணால் பார்த்துக்கோங்க, ஆனால் அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு வானுலகத்தில் இருக்கின்ற தொடர்ந்து கடவுள் சக்திகளுக்கு ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது வானத்தில். முதல்ல தேவர்கள் ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அசுரர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணால் அதுக்கு ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போது அசுரர்கள் தோத்துட்ட உடனே மறுபடியும் அசுரர்களுடைய காடு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவர்களை ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. அது எப்படின்னா 1,00,000 வருஷம், இத்தனை லட்சங்கள் வருஷம் அப்படின்னு போகுது. மறுபடியும் தேவர்கள் ஜெயிச்ச பொண்ணு அதுக்கு அடுத்த முறை அசுரர்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி பார்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் பார்ட்டில் முருகன் ஜெயிச்சிட்டார்ல, இந்த சூரபத்மன் அந்த அசுரன்கள் எல்லாம் உங்களுக்கு முருகன் ஜெயிச்சிட்டார்ல. இப்போ இப்போ என்ன இந்த யுகத்தில் என்ன ஆகும்னா, அந்த முருகனை ஜெயிக்கணும், அந்த அசுர சக்திகள்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த முருகனை ஜெயிக்கணும், அந்த தேவர்களை ஜெயிக்கணும், தேவ சக்திகளை ஜெயிக்கணுன்ற மாதிரி அது நிறைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி, அதுங்களுக்கு மாயாஜாலம் மந்திரங்கள் எல்லாமே தெரியும், அதை வச்சு ட்ரை பண்ணுது. அந்த மாதிரி பண்ணுற யார் பண்ணாங்களோ, முருகனை யார் விஞ்ஞானின்னு தெரியக்கூடாதுன்னு ஒரு அசுர சக்திகள் வானுலகத்தில் இருந்து பூமியில் இருக்கின்ற மனிதர்களாலும் ஒரு தீய சக்திகளாலும் ஆட்டுவிக்கப்படுகின்றதோ, அதே சேம் குரூப்பு தான் பெண்கள் பெண்கள் எப்போ மேலுக்கு வரக்கூடாது, பெண்கள் 2ஆம் கட்டமாக இருக்கணுன்ற விஷயத்த அதே தீய சக்திகள் தான். அது வேறு தீய சக்தி, இது வேறு தீய சக்தி இல்லை. யார் உங்களுக்கு தேவர்கள் தோற்று போகணுன்னு வச்சுருக்காங்களோ, அதுலேயும் பர்டிகுலராக முருகனுடைய முக்கியமான விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களோ, அவங்களே தான் அந்த பெண்கள் மேலுக்கு வராமல் இருக்கிற விஷயங்களும் பண்ணுறது. ஏன்னா அந்த கடவுள் காலத்தில் இந்த பெண்கள் மேலுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு விஷயமே இல்லைன்றதுக்கு என்ன சாட்சின்னா, கார்த்திகை பெண்களுக்கு போர்க்கலை தெரிஞ்சிருக்குது. போர்க்கலை தெரிஞ்சால் என்ன அர்த்தம்னா, நீ கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் நீ தான் பிஎம்மாகவே இருக்கிற, சீஃப் மினிஸ்டராகவே இருக்கிற, நீ தான் மகாபாரத்தில் வர கிருஷ்ணர் மாதிரி நீ இருக்கிற, வாள் எடுத்து சண்டை போகிற அர்ஜுனன் மாதிரி நீ இருக்கிற, அந்த கர்ணன் மாதிரி நீ இருக்கிறன்னு அர்த்தம். அவங்க தான் சொல்லியே கொடுக்குறாங்க. முருகருக்கு அவர் தெய்வீக குழந்தை, அவருக்கே கொஞ்சம் இருக்குது சக்தி. ஆனால் அவரை பயிற்றுவிக்கின்றவர்கள் யாருன்னு கேட்டால் ஆண்கள் கிடையாது. பயங்கரமான சக்தி வாய்ந்த இடும்பன் தானே அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தது, அந்த அசுரர்களுக்கெல்லாம். அந்த இடும்பன் மாதிரி ஆள் வைக்கல சிவனை. முருகருக்கு 2 பண்ணுறாரு சிவன். என்ன பண்ணுறாருன்னா, பார்வதி தேவியுடைய அம்மான்ற சக்தியே போயிட்டு முருகனை தூரந்தே காப்பாற்றட்டும். 6 கார்த்திகை பெண்கள் அவங்களுக்கு பாசத்து கொடுக்கத்தோட அவங்களுக்கு கலையே சொல்லித்தரட்டும், போர்க்கலையே சொல்லித்தரட்டும் அப்படின்ற விஷயம். என்னன்னா, அந்த இடத்துலையே உங்களுக்கு தெரியணும், அந்த இடத்துல பெண் சக்தி ஆண் சக்தி சமம்னு சிவனுடைய பாதி உடம்புல சக்தி இருக்குதுன்றது. நம்ம யாருக்கெல்லாம் உங்களுக்கு பெண்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு நம்ம சமமாக இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நம்ம சுரண்டப்படுறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம இது பண்ணலன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சிவன், அதுக்கப்புறம் முருகன், இல்லை 2 பேரும். இது நீங்கள் பண்ணிங்களன்னா உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு அது சமத்துவம்ன்றது நீங்கள் போய் நாட்டையெல்லாம் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் நீங்கள் போகிற ஆஃபீஸில் உங்கள் தெருவில் உங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்குதுன்னா அதில் ஓரளவுக்கு ரிலீவ் ஆகும், அவ்வளோதான். ஆனால்
இப்போ முருகனை வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு தாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்கள், விஞ்ஞானின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்கள் வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள். அதை நீங்கள் பண்ணிக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து சிவன்கிட்டேயும் முருகன்கிட்டே கேட்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இடங்களையும் மொத்தமே மாறிடுமானா மாறாது. ஏன்னா அதுக்கான விஷயம் அது பிரபஞ்சமாக நடந்துட்டு இருக்குது. அவங்க ஒட்டுமொத்தமாக மேலுக்கு வந்துட முடியாதுன்ற மாதிரி விஷயம் நடக்குது. இப்போ நான் அது உமன்ஸ் டேன்றதுக்கு கடவுள் ரீதியாக ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து சில விஷயங்கள் ஒரு 10 வீடியோவுக்கு ஒரு முறை நான் என் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் சொல்கிறேன். அதில் மோஸ்ட்லி நான் வந்து எங்கள் மாமியாரை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்கள வச்சு தான் நான் ரொம்ப வாழ்க்கையில் அவஸ்தைப்பட்டதுன்றதுனால ஒன்று. அதே மாதிரி படித்து ஒரு உமன்ஸ் டே விஷயமானா ஒரு உமன் எம்பவர்ன்ற மாதிரி எங்கள் வீட்லேயே, எங்கள் மாமியார் வீட்லேயே எங்கள் ஹஸ்பண்டினுடைய அத்தை டாக்டரேட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தது, அவங்களுக்கும் இந்த படிக்காத பெண்மணி மாமியாருக்கு என்ன நடந்ததுன்ற விஷயங்களை தான் நிறைய எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன நடந்ததோ அதுதான் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நடந்திருக்கும். அதனால தான் ஓய் இந்திய பெண்ணின் சேனல் நான் பேர் வச்சுக்குது. எனக்கு என்ன நடந்ததோ எனக்கு மட்டும்தான் நடந்ததுன்னே நான் சொல்கிறதில்ல. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்களாண்ணா, பெண்கள் எப்பவுமே புலம்புனாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் அதை விட 4 அடி அதிகமாகிடுச்சார், எங்கள் வீட்டுக்காரர் அதை விட பெரிய பிரச்சனை. இதெல்லாம் வந்து ஒரு சில ராசிகள் இருக்குது, சில நட்சத்திரங்கள் இருக்குது. அது எப்படின்னா, நீ துர்க்கத்தை சொன்னாலும் சரி, நீ சந்தோஷத்தை சொன்னாலும் சரி, அதை விட எனக்கு ஜாஸ்தின்னுவாங்க. அது ஒரு விதமான சைக்காலஜிக்கல் விஷயம். அந்த சைக்காலஜிக்கல் விஷயம் என்னதுன்னா, அவங்க வளர்க்கப்பட்ட அவங்க சூழ்நிலை மட்டும் காரணம் கிடையாது, அவங்க பிறந்த நட்சத்திரமே அதுக்கு காரணம். நான் கூட அந்த ஆன்மீக டச்லேயே தான் வரேன். ஜோதிட அந்த ராசி மண்டல அந்த டச்லேயே தான் நான் வரேன். நான் எந்த விஷயத்தை பேசினாலும், குடும்ப விஷயத்தை சொன்னாலும், சைக்காலஜிக்கல் விஷயம் பேசினாலும், அந்த ஸ்டாரு, அந்த பிளானெட்டு, அந்த பேஸில் தான் நான் வரேன். அப்படின்னா நான் பிரபஞ்ச மீனிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் எதை பேசினாலும். அந்த மாதிரி அந்த சில பேர்கிட்ட நம்ம போய் எதனா புலம்பணும்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு இதை விட பெரிய கஷ்டம் நடந்தது அப்படி சொல்லுவாங்க சில பேர். இந்த ராசி இவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ராசிக்காரர்கள். அதே மாதிரி அவங்க பேசும்போதும் கூட எப்படின்னா, அவங்களுடைய குறைகளே நிறைய. இப்படிப்பட்டவங்க எல்லாமே எதிராளியினுடைய கஷ்டங்கள் என்னதுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய கஷ்டங்களையே தொடர்ந்து கடன்னு அதை தான் சொல்லுவாங்களே தவிர, நீ உனக்கு ஏதாவது லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை நீ லைட்டாக நடுப்புறதுன்னு சொன்னால் கூட அதில் ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. அதில் உண்மையிலே நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணியிருக்குது. ஒரு நல்ல அவங்க வந்து ஒரு கிராமத்தில் கூட இருந்திருப்பாங்க, ஒரு பெருசாக அளவில் கூட வளர்ந்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெரிய படிப்பறிவு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில நட்சத்திரக்காரர்கள், சில ராசிக்காரர்களுக்கு என்னதுன்னா, ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. நீ சொன்ன விஷயத்தில் உனக்கு எந்த உறவுகள், எந்த பெயர்கள்லாம் உனக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பிரச்சனை உனக்கு இருக்குதுன்றதெல்லாம் நீ எங்கேயோ ஃப்ரெண்டு ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து இருக்கிறாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக வந்து நம்ம விஷயத்தையும் கவனிச்சிக்கிறாங்க, அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப அட்டென்ஷன் இருக்கும். எனக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப அட்டாச் வரும். அப்போ அவங்க மறுபடியும் அடுத்தது என்கிட்ட பேசும்போது அந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுடுறாங்க. எனக்கே மறந்து போகுது. இன்னும் சொல்லப்போனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாண்டு எனக்கு வந்து ஒரு 7 பேர் எனக்கு வியூவராக இருந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஒருத்தர் அமெரிக்கா, இன்னொருத்தர் வந்து கனடா. இவங்க யாருமே என்னுடைய சிஸ்டர் கனடாவில் இருக்கிறதுனால எங்கள் சிஸ்டர் மூலமாக வந்தவங்க இல்லை, என்னுடைய யூடியூப் மூலமாக வியூவராக வந்து ஃப்ரெண்ட் ஆனவங்க. அந்த மாதிரி வந்து கனடாவில் ஒருத்தர், பெங்களூரில் ஒருத்தர், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கிறது விஜயலக்ஷ்மி. அந்த மாதிரி வந்து மொத்தம் இப்போதைக்கு 7 பேர். அந்த 7 பேரை நான் சப்தக்கன்னியாகவே பார்க்குறேன். என் வாழ்க்கையில் வந்து சப்தக்கன்னிகள்னே பார்க்குறேன் நான். ஏன்னா அவங்க எனக்கு உறவே கிடையாது, எனக்கு பிளட்டு இதுவே கிடையாது, தூரத்து உறவு கூட கிடையாது. ஆனால் என் கூட அவ்வளோ பாண்டு இருக்குது அவங்களுக்கு. என் கூட எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சாமியை கும்பிடு அப்படின்ற மாதிரி சிலர் இருக்கிறாங்க, அதில் இந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. சிலர் எப்படி இருக்காங்க இதுலேயேன்னா, என்னுடைய எல்லா விஷயத்தையும் நானே மறந்து போயிருப்பேன். என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் சொல்ல ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னேன். இங்கே போனேன், அந்த இடத்துல வடிவடி அம்மாவை பார்த்தேன், அந்த சமயத்தில் தான் நான் ஒருத்தரை மீட் பண்ணேன்னு சொன்னேன். அந்த விஷயத்து அதுக்கப்புறம் வேறு பிரச்சனையில் நான் போயிட்டேன், வேறு சித்தர்கள்கிட்ட போயிட்டேன். இப்போ நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஆனால் அவங்க அதுக்கு எதுக்கு நீ அந்த ஊருக்கு போனோம், வடிவடி அம்மா எதிர்க்க வந்து அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எடுத்துரும் விஜயலட்சுமி. அப்போ நான் ஆச்சரியமாக போயிடும் எனக்கு. ஆமாம் இல்லை, வடிவடியம்மா எதிர்க்கே வந்து அவங்க நம்மளை மீட் பண்ணாங்க, இப்போ அந்த மேட்ரே ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு.
அப்போ நான் எப்படி வந்து எனக்கு உடன் பிறந்த சிஸ்டரை விட நெருங்கிடுவேன் நான் அவங்க கூட. உமன்ஸ் டேன்றதுக்கு அந்த ஒட்டி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ நான். அந்த உமன்ஸ் டேன்றதுல வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு சப்போர்ட்டு, மற்றவங்க சொல்லும்போது அவர்கள் கஷ்டங்களை கிரகித்து கொள்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. பெண்கள் வந்து நிறைய நீ பெரிய ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள சில கஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு அவங்க வின் பண்ணிருப்பாங்க, ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து அப்பாவனால் நெக்லெக்ட் பண்ணுறதோ இல்லை அம்மாவனால் நெக்லெக்ட் பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை கேட்டுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஏன் ஆள் இருக்காதுன்னா, நீ தான் இவ்வளோ சம்பாதிக்கிறல்ல, நீ தான் காரில் போகிறல்ல, நீ தான் பெரிய இதுவாகிறல்ல, நீ என்னை விட வசதியாக தானே இருக்கிற, அப்போ அந்த கதைலாம் நான் ஏன் கேட்டுக்கிறேன் போ அப்படின்ற ஆட்டிடியூடில் இருப்பாங்க சுற்றி. அப்போது இதை அப்போது உமன்ஸ் இதுன்ற விஷயன்றது என்னென்னா, ஒருவர் அந்த மனசை அடுத்தவங்க ஒரு குறைய சொல்லும்போது, விஷயங்களை சொல்லும்போது கேட்டுக்கணும். நடுவில் இது பண்ணி நம்ம கதையை அவங்ககிட்ட சொல்லி தெரிஞ்சிடணும்னு பண்ணக்கூடாது. ஒருத்தர் சொல்ல வரும்போது அந்த விஷயத்தில் கேட்கணும். உண்மையிலே அவங்க சொல்கிறதுல ஆழமாக இருக்குதுன்னா இவங்க அந்த மாதிரி புரிஞ்சுட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சால் அது வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க அந்த மாதிரி புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா உடனே அதை அவங்கள இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான், இல்லை இப்படி கூட இருக்கலாம், அவங்க இதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் அந்த விஷயத்தை பண்ணுறது மூலமாக அவங்க மனசில் இருக்கிற அந்த அதிக வலி குறையும் உங்களுக்கு. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்கள நல்லவங்களாக காட்டுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலே அவங்க பேசத்தை வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு விட இவங்க புரிஞ்சுக்கிந்து இது வேறு மாதிரி புரிஞ்சுட்டுருக்காங்கன்னு உங்கள் மனசுக்கு பட்டுதானா, அது இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் அவங்களுடைய மனதினுடைய வலியை குறைக்கிறதுக்கும் பார்க்கணும். அதே சமயத்தில் உண்மையிலே அவ்வளோ கொடூரமானவர்களாக இருந்தால் அவங்கள பற்றி நீங்கள் வந்து சமாதானப்படுத்துகிற பேர் வழிக்காக அவங்களை பற்றி குறைத்து சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஒருவருக்கு பரிமாறிக்கொள்கின்ற விஷயத்தில் பெண்களுக்கு ஒருவருக்கு சப்போர்ட்டாக இருங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி வந்து பெண்களே எதிரின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கணும். அதுதான் அந்த காலகாலமாக நடக்குது. அந்த பெண்களே எதிரின்ற விஷயம் யார் பண்ணுறதுன்னா, நான் சொன்ன பாருங்க, மேலே வானத்திலிருந்து தீய சக்திகள் முருகரை வந்து விஞ்ஞானின்றது தெரியாமல் வச்சுக்கணும்னு பார்க்குற மாதிரி தான் அவங்க தான் அந்த விஷயத்தை இங்கே விதைக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு எதிரியாக இருக்கிற விஷயத்தையும் சரி, அந்த பெண்கள் வந்து முன்னேற முடியாமல் பார்த்துக்கிறதுக்கே அவங்கவுங்க குடும்பங்கள்லேயே அந்த மனசில் அந்த இது தோற்றுவித்து மாய உலகம், அந்த சொரசைன்றது மாயான்னு பேருக்குதுல்ல, அது வந்து என்ன பண்ணுதுன்னா மாய தோற்றத்தை உண்டாக்கி உன்னை சுற்றி பெண்களே எதிரியோ அல்லது வேறு எந்த வகையிலையும் மேலுக்கு வர முடியாத விஷயத்த உங்கள் அப்பாவே உனக்கு பண்ணுறதோ உங்கள் தாத்தாவே உனக்கு பண்ணுறதோ அப்படி நடக்குது. அதில் நீங்கள் வரும் உமன்ஸ் டேன்னு யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்ற விஷயங்களை அதையே பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த சினிமாக்களும் அந்த சுற்றி இருக்கிற விஷயங்களும் வந்து நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ரொம்ப பிளாட்ஃபார்ம்லேருந்து மேலே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அவங்கள ஹீரோன்னு பார்க்குறது, அந்த மாதிரி நம்ம கூட வந்துட மாட்டோமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது என்ன ஆகுதுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி சினிமாவே பார்த்து நின்றுருது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டெய்லி சினிமா பார்த்துருது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அந்த சினிமாவில் வந்த ஹீரோயினே பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஓட்டு போட்டுறது, அந்த சினிமாவில் இருக்கிற ஹீரோயினே கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்குறது, பால் அபிஷேகமே பண்ணுறது. அந்த மாதிரி நீ வரணும். அப்போ நீ எவ்வளோ தூரம் அந்த இது விட்டு சினிமா பார்க்குற சேரை விட்டு எழுந்து போய் நீ எப்படி அந்த அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ, பிடிக்காத இடத்துலலாம் கால் வச்சு நடந்து போனாங்களோ, எந்த இடத்துல முள்ளு மேலெல்லாம் நடந்து போனாங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தாங்கல்ல, அதை நீ உங்ககிட்ட எப்போ நீ அதை செய்து பார்க்க போகிற? லேப் டெஸ்ட்டாக எப்போ பண்ண போகிற? அதை பண்ணாமல் நீ அதில் இருக்கிற ஆள் மாதிரி நீ வரணும். அதில் அந்த சினிமாவிலையும் அந்த நீ பார்க்குற மூவிஸுங்களையும் அந்த சீரியலுங்களும் இருக்கிற ஒரு வெற்றி பெற்ற கேரக்டராக நீ வரணும்னா ஒரு மருந்து வந்து ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட முடியும் உடம்பு நல்லாவதுக்காக. அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அதையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் நம்மளை உத்வேகப்படுத்திக்கிறதுக்காக அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் வர்ற ஹீரோவே நமக்கு போதாது. நம்ம அந்த மாதிரி ஹீரோயின் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கான வேலைகளை தொடங்கணும். அந்த வேலையை வந்து ஞானி மாதிரி பண்ணணும். அதை கூட சும்மா நானும் பண்ணன்னு போயிட்டு சும்மா அதுக்காக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை உனக்கு ஹார்ட் ஒர்க்கே பண்ண தேவையில்லை. உன்னுடைய நட்சத்திர ராசியைப்படி நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமே மூளை மூலமாக அறிவு மூலமாக தான் நீ வந்து மேலுக்கு வர மாதிரி இருக்குதுன்னா அது மாதிரி தான் நீ போகணும். அதை விட்டுட்டு நீ பார்த்த சினிமாவில் அப்படிங்கிறதுக்காக நீ போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு ஞானம்னு சொல்லிட்டு பேர். இப்போ நான் சொந்த விஷயங்களில் சில அந்த வலிக்கச் செய்கிற விஷயங்கள் ஒரு மனிதனை வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும் அப்படின்றதுக்கு, அவமானங்களும் வலிகளும் வேதனைகளும் ஒரு மனுஷனை வெற்றி பெற செய்யுன்றதுக்கு, அதுக்கு தான் மற்றவங்க நம்மளை பண்ண அவமானத்தை நம்ம யூஸ் பண்ணணுமோ தவிர
அதையே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்மளை செத்தே போகிற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு சில இன்றைக்கி உமன்ஸ் டேன்றதுனால லைஃப்பில் எனக்கு நடந்த விஷயங்கள் சொல்லுவேன் இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன். அது என்னதுன்னா, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, ஏன்னா அவங்களே சொல்லிட்டுனதுன்னா இவங்களை பற்றி சொல்வேன், இவங்கன்னா இப்படி தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதுக்காக என் ஹஸ்பண்டோட அத்தை விஷயமே நான் எடுக்கிறேன். இது ஏற்கனவே எப்போ ஒரு முறை நான் சொன்ன ஞாபகம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போ நான் சொன்ன ப்ராஸ்பெக்டிவ் அது வேறு காரணம். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த உமன் டே அப்படின்றதுல விஷயத்தில் பெண்கள் வந்து மேலுக்கு வரதா இருந்தால் கூட டக்குன்னு வந்துட முடியாதுன்ற விஷயத்துக்கு இதை நான் கொண்டு வரேன். அதே மாதிரி நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, கல்வி அறிவு இருக்கிற எதிரிகள், கல்வி அறிவு இல்லாத எதிரிகள், ஞானமுள்ள எதிரிகள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுலேயே ஞானம்னு சேர்ந்தது ஒன்று இருக்குது. அது ஒரு விஷயம் இதில் வருது. அதுக்காகவும் இதை நான் சொல்கிறேன். இந்த உமன் விஷயத்துக்காக தான் என்னுடைய ஹஸ்பண்டோட அத்தை கனடா போகிறாங்க. அதாவது ஒரு பெண்களுக்கு சொத்துரிமை, அதாவது அவங்க லா தான் ரிலேட்டடுன்னா கூட அவங்க கனடா போகிறதுக்கு அங்கே போயிட்டு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கோ எதுக்கோ போனாங்க. அதை பற்றி சரியாக தெரியாது. ஆனால் அவங்க போனதுக்கான காரணம் வந்து பெண்களின் சொத்துரிமை. அது ஏன் அவங்க போனாங்கன்னா, அவங்க லான்றது மட்டும் இல்லை, அவங்களுடைய, ஏன்னா அவங்க எல்லாமே ஜமீன்ஸு. அதாவது எங்கள் மாமனார் பிரதர் இல்லையா அவங்களுக்கு, அந்த அம்மா எதிர்பார்த்த மாதிரி ஈக்குவலான சொத்தே அந்த அம்மாவுக்கு கொடுக்கல எங்கள் வீட்டில். அதனால் வேண்டி அந்த அம்மாவுக்கு அந்த தாக்கமும் இருக்குது, மனசில் வந்து அந்த தாக்கமும் இருக்குது, அந்த வலியும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பெண்கள் சம உரிமைன்ற விஷயம் அதுக்கும் போனாங்க அந்த அம்மா. இதில் அந்த அம்மா அந்த உமன்ஸ் விஷயத்துக்காக தான் அங்கே போனாங்கன்றது அது மேட்ரு. ஆனால் கடைக்கோடி தெருவில் இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கதையை பற்றி இதுக்கு நடுவில் நான் சொல்லிட்டேனானா என்னுடைய விஷயங்கள் நிறைய வீட்டில் நடந்திருக்கும். அது என்னதுன்னா, எனக்கு வந்து ஒரு 8 வருஷம் பொறுத்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை நல்லாவே இருக்குது, ஸ்கேனில் நல்லபடி இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் மாமியார் பண்ண இதில் எனக்கு ப்ரெஷர் ஓவராகி அது வந்து வயிற்றுலேயே இதாகிடுது 9ஆம் மாதம். அதுக்கப்புறம் ஒரு 7வது வருஷம் அப்படி ஆகுது. 8.5 வருஷத்துலையோ அதுக்கடுத்து 1.5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ இன்னொரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய ஒரு 2 வயசு இருக்கும் அந்த சமயத்தில். ஆனால் அந்த அத்தை வீட்லேயே தான் நாங்கள் போயிட்டு பிறகுறதுக்கு முன்னாடி போய் ஸ்டே பண்ணோம். அங்கேருந்து தான் நாங்கள் வந்து சிவாஜி கணேசன் ரோடு இருக்குது இல்லைங்களா, இதில் டி நகரில், அங்கே தான் லக்ஷ்மி கிளினிக்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பிறந்தது. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து தான் போய் குழந்தை பிறகுறதுக்கு போச்சு. அப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி 3 மாதம் இருந்தேன். எல்லா விஷயம் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் அந்த காலத்து ஆள் அப்படின்றதுனால கொஞ்சம் இது மாதிரி பெண்கள் வந்து இப்போது நம்ம நல்ல ஒரு பணக்கார வீட்டிலேருந்து வரல, வேலைக்கு போகல அப்படின்னமானா அவங்கள ஒரு பேசுவாங்க. அது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வீட்டுக்குன்னு அவங்க கனடா போகிறாங்க. நான் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு 2 வயசு 2.5 வயசு இருக்கும் அந்நேரத்துக்கு நான் போகிறேன். இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் வராங்க, எங்கள் குடும்ப ஆளுங்க மொத்த பேருமே வராங்க அந்த அம்மாவை அனுப்புறதுக்காக, கனடா அனுப்புறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த இது வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு அந்த பெட்டியெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, அது மேலே அந்த ஸ்டிக்கர் மாதிரி எழுதி ஓட்டணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவனை தூங்க வச்சுட்டு போய் பண்ணுறேன். ஆனால் அதெல்லாம் அவங்க வந்து அப்போயே எல்லோரும் சாப்பிட்டாங்களா, இப்போ கூட எங்கள் மாமியார் வந்துடுச்சானா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ஸுங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்கோம். நம்ம போய் சாப்பாடுலாம் அந்த வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்லேயே நாங்கள் அதை ஈஸியாக பண்ணுறது கஷ்டம் மாமியார் எதிர்க்க. இங்கே நம்ம அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண அமைச்சிருக்கோம், அப்போ போய் நீ தட்டு எடுத்து சாப்பிட்டேன்ற மாதிரி பண்ணிவிடுவோம். அது அதனால் நம்ம சரி அப்புறமா எல்லோரும் இது பண்ணும்போது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண சொன்னாங்களேன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டேன்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து அந்த குழந்தைக்கும் ஃபீட் பண்ணணும், அதே சமயத்தில் நடுவில் அவங்க கூப்பிடும்போது இது போய் ஹெல்ப் பண்ணணுமே. நம்ம இந்த வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறதுக்காகவே இவங்க வீட்டில் வந்து இருந்து நம்ம இவங்களுக்கு ஏதாவது இந்த வகையில் ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்டுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ நம்ம வீடுங்க மாதிரி அந்த மாதிரி கூட அடிக்கடி காஃபி போட்டு இதெல்லாம் குடிச்சிக்கலாம். அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே இல்லை. நாங்கள் மொத்தம் ஒரு 10 பேர் இருக்கிறோம். அவங்களுடைய ஜூனியர்ஸ் அவங்க இங்கே இருக்கிறாங்க. இதுக்கு நடுப்புறவே எனக்கு காஃபி வேணும்னு கூட கேட்க முடியல. அந்த சுச்சுவேஷனில் அவங்க சொன்ன வேலைங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சிடறேன், முடிச்சிடறேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சினிமாவங்களை காமிக்கிற மாதிரி சைக்கலாஜிக்கல் கொஞ்சம் டிஸார்டர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அம்மாவனுடைய வளர்ப்புனால அப்படி. ஆனால் அவர் வந்து என்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, அவர் வந்து எனக்கு தான் என்னை வளர்த்தவர் எனக்கு ப்ராப்பர்ட்டிலாம் எழுதி வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் வேணான்னு சொல்லிட்டு அதை நான் தொடலை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த காரணத்துக்காக தான் அவர் என்னை பண்ணிக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும்
அந்த காரணம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. அந்த காரணம் இருந்திருந்தால் அவர் அதை கிளைம் பண்ணி வாங்கியிருப்பார் கண்டிப்பாக. அந்த காரணம் இருந்திருந்தால் அது எப்படியாவது அதை விட்டு போகக்கூட கிளைம் பண்ணியிருந்தால் கிடைச்சிருக்க வேண்டியது தான். அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அது கிளைம் பண்ண வேண்டிய கூட அவசியம் கிடையாது. அதுக்கான பிரயத்தனப்பட்டிருந்தால் கிடைத்திருக்க வேண்டிய விஷயந்தான். அது பண்ணல அதுக்கு. ஆனால் அவருக்கு வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருக்குது. அதனால் அவர் வந்து ஒரு குடும்பத்தில், அது என் குடும்பம், அம்மா அப்பா யார் கூடவுமே அப்படி ரொம்ப ஒரு இதுவாக இருக்க தெரியாது. கோவம் வந்தால் கையில் இருக்கிற பொருளை தூக்கி வீசி போடுற அளவுக்கு ஒரு இதுதான். ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் என்னை பார்த்துனே இருக்கிறார். அவர் நான் சாப்பிடாமே இருக்கிறன்றதை கவனிச்சிக்கிறார். ரெண்டாவது, முதல் 8 வருஷத்தை விட அந்த குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை போயிட்டு பின்னாடி ஒரு சாஃப்ட்னஸ் வந்தது லைட்டாக. அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தை மேலே ஃபோக்கஸ் போச்சு ரொம்ப. அந்த அவ பத்திரமா பார்க்கணும், அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா டக்குன்னு கூட்டின்னு போகணும், அப்போ நான் என்கிட்ட நல்ல கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு அவனை பத்திரமா பார்க்கணுன்னு அந்த கான்ஷியஸ் கொஞ்சம் வந்துடுச்சு அவருக்குள்ள. அதனால் நான் சாப்பிடாமே இருக்கிறன்றதை பார்த்துட்டே இருக்கார் அவர். அதனால் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் நைட்டு அவங்களெல்லாம் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லோரும் ஹோட்டலுக்கு வரோம். அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வீட்டுக்கு மத்தியானம்லாம் முடிச்சு அதோடு அவங்க வீட்டு சாப்பாடு இல்லாமல் ஈவினிங்கோ நைட்டோ ஏர்போர்ட்டில் போயிட்டு ஏற்றிட்டு நாங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் எல்லாருமா ஏறுறோம். அப்போது ஏறும்போது என்ன அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் போகிறோம். ஹோட்டல் போகும்போது என்ன ஆகுதுன்னா விஷயம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க, உங்களுக்கு தெரியலைங்களா? அந்த மாதிரி ஹோட்டலில் ஏதோ ஒரு பூரியோ இட்லியோ வாங்கி மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற நேரம் அவனுக்கே சரியாக போகுது சாப்பிட்றதுக்கு டைம். அவனுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம், அதுக்கு மேலே ஹோட்டலே க்ளோஸ் பண்ணுற நிலைக்கு போகுது. மறுபடியும் நான் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைமே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் ஹஸ்பண்டுன்னா ஒரு பார்சல் போய் வாங்கிக்கிறார். எங்கள் மாமியார் எப்படின்னா, ஒரு ஹோட்டல்லன்றது சாப்பிட்றதே வந்து அப்படியே வந்து பொண்ணுங்க பப்புக்கு போகிற மாதிரி, அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வீட்டில் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி டைம் அது. அந்த மாதிரி ஒய்ஃபுக்காக ஒரு பார்சலை போய் ஒருத்தர் வாங்கின்னு வராங்கன்னா அவங்க சாப்பிடல அதனால் வாங்குறாங்கன்ற கான்சியஸ்லாம் கிடையாது எங்கள் மாமியாருக்கு. ஆனாலும் அதெல்லாம் பயங்கரமாக அது வந்து சண்டை வலித்து அசிங்கப்படுத்தும்னு தெரியும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. இன்னாதான் அவர் சண்டைக்காராக இருந்தாலும் அவங்க மாமியார் பண்ணுற ராட்சசத்தனங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒன்றும் அதுக்கு எதிர்ச்சி பண்ணுறதுக்கு, சாப்பிடல அதனால தான் வாங்குறேன் அப்படின்னு ரொம்ப அப்படியும் சில எப்போ ஒரு சமயத்தில் எதிர்ச்சி இது பண்ணிடுறது உண்டு இந்த மாதிரி வந்து. ஆனால் அது போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்தால் ட்ரெயின்லையானா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனால் பகிரங்கமாகவே அவள் இன்னும் சாப்பிடல, அவள் சாப்பிட்டோன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத காலகட்டம் அதெல்லாம். அவர் ரொம்ப ஒரு ஹார்ஷாக எல்லாருக்கிட்டே பேசுகிற ஆளாக இருந்தால் கூட இதெல்லாம் அவங்க வீட்டில் அப்படி சொல்லி 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 வளர்க்கப்பட்டுக்குது. ஒய்ஃபுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ, ஒய்ஃப் வீட்டு ஆளுங்கிட்ட பேசினாலோ, ஒய்ஃப் வீட்டு ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலோ பொண்டாட்டி தாசன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அதில் ஒரு வெக்கமாகுது, ஒரு கேலியாக இருக்கிற மாதிரி, ஒரு அசிங்கப்படுற மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அவங்க பசங்களெல்லாம். இந்த விஷயம் எல்லார் வீட்லேயும் நடக்குது, இன்றைக்கி கூட நடக்குது. அதனால தான் நான் இந்த உமன்ஸ் டே அன்றைக்கி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்ட பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மாவனுடைய வளர்ப்பில் தானே இருக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த உறவுகள். இன்னும் நிறைய பேர்லாம் என்ன உறவு என்ன பேருன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுலேயே வந்து நிறைய ஜூனியர்ஸு, ஆஃபீஸோட ஜூனியர்ஸு, இவங்களுடைய இந்த ஃபேமிலியுடைய ஜூனியர்ஸு இவங்கெல்லாமும் வராங்க அன்றைக்கி. அது என்னதுன்னா, அந்த சமயம் நாங்கள் ஊர்லேயே தான் இருக்கிறோம், அரக்கோணத்துலேருந்து தான் வந்து போகிறோம். அன்னைக்கு சென்னையில் சொந்த வீடு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ அரக்கோணத்துலேருந்து வந்து போகுதுன்னா, என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பெங்களூரில் தான் படித்தார் எல்எல்பியை. அப்போ அந்த ஜூனியர்ஸுங்க சில பேருக்கு இவங்களே காசு கொடுத்து அந்த எல்எல்பியை பெங்களூரில் முடிக்க வச்சாங்க. அப்போ அந்த மாதிரி எக்ஸாமுக்காகவோ இது வந்து ஒரு ஜூனியர் ஒருத்தர் போகிறார். அந்த அவருடைய பையன் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காரு, மருமக டாக்டரு. இன்றைக்கி தான் அந்த கல்யாணம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தினுடைய மெயின் பார்ட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பர்சன், அவங்க ஜூனியரு. அந்த ஜூனியரோட பையனை அவர் டாக்டருக்கு படிக்க வச்சார். நாளைக்கு காலையில் கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷன் அவங்களுக்கு. உமன்ஸ் டே அன்றைக்கி இந்த விஷயத்தையே எடுத்துக்கலாம், நம்ம சில விஷயத்த சொல்கிறதுக்குன்றதுக்காக எடுக்கிறேன். அவங்க பெங்களூருக்கு போகிறதுக்கு அதே வண்டியில் தான், ஏன்னா அரக்கோணம் தாண்டி தான் அந்த பெங்களூர் வண்டி போகுது, வராங்க. அவங்களும் கூட வந்து இவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போகிறதுக்கு வராங்க ஜூனியர். அப்போது என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் எங்கள் மாமியாரினுடைய சில கேரக்டர் எப்படி இருக்குதுன்னா, அவங்க பசங்க எல்லாரையுமே ஒவ்வொரு விதமாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அவங்களுக்குள்ளே எல்லாருக்குமே வந்துட்டுருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ பொம்பளைங்க எப்பவுமே அந்த ஒரு பர்சன், நான் சொல்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு கேரக்டர் எப்பவுமே இருக்குது.
அவங்களுக்கெல்லாம் 4 பேர் கொடுக்கணும். அவங்களுக்கு யாருன்னா ஜூனியர்ஸுங்க ஆஃபீஸில் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, நம்மளாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது. அப்புறம் நாங்கள் சாப்பிட்றது எடுத்து அவங்களுக்கு கொடுக்க நாங்கள் ரொம்ப ஒரு வழி இல்லாமல் சாப்பிடுவோம். நான் இன்னொரு சிஸ்டர் எல்லாம் லாஸ்ட்டாக ரொம்ப நேரம் ஒரு 4 மணி 5 மணி ஆகி சாப்பிடுவோம். அப்போ அந்நேரத்துக்கு தான் வந்துட்டு அந்த சாப்பாட்டை இழுத்து அவங்களுக்கு வைக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கறது. அது கொடுக்க மாட்டேன்றப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு நாத்தனார் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்காங்க ஒருத்தர். அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எப்பவுமே பண்ணுற கேரக்டர் அது இருக்குதுன்றதுனால அந்த காலத்துலலாம் தான் பார்சல் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்ற ஒரு கான்செப்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்குது. அது மாமியாருக்கு மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இவருக்கு இருக்குது, இன்னொருத்தர் நாத்தனார் ஸ்டேஜில் ஒருத்தருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு அந்த ஜூனியருக்கு அந்த பார்சலை கொடு, வீட்டில் கூட போய் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன. அப்போ சொல்லும்போது அநேகமாக எங்கள் ஹஸ்பண்டு அந்த இதில் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே அதுக்கு பக்கத்து இதில் உட்காந்துட்ருக்காரா என்னன்னு தெரில. அவர் எதிர்க்குன்னா அது வேணான்னு சொல்லியிருப்பார் அவர். அது நான் என்ன பண்ணுறேன், என் எதிர்க்க கேட்டால் எனக்கு பசிக்குது, நான் காலையில் சாப்பிட்லன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. இன்றைக்கி சொல்வேன் நான், அன்றைக்கி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு. உமன்ஸ் டே அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன், நான் சொந்த கதையெல்லாம் பேசிங்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க நீங்கள். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி எல்லார் வீட்லேயும் நடக்குங்க. நிறைய பேரில் இன்னைக்கு வலியே என்ன தெரியுமா, என் வியூவர்ஸ் சொல்கிறாங்க, நான் என்னைக்கோ 20 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்த இன்னைக்கு சொல்கிறீங்களே, இன்னைக்கு போய் சொல்கிறீங்களே, அப்போ இந்த உலகம் இன்னும் மாறலையான்னு வலிக்குது எனக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அவங்களுக்கு கொடு, அவங்க அதாவது 4 பேர் கொடுக்குற பழக்கம் இருக்கணும். அது ஏதோ ஒரு கேரக்டரை வளர்த்துக்கிட்டார் அவருக்குள்ள. எப்போ நாங்கள் சாப்பிடும்போதும் அதை அவங்களுக்கு கொடுன்றது, அந்த வர்ற இவங்களுக்கு 4 பேருக்கு போடணும் கொடுக்கணும் அப்படின்றது, அது ஏதோ ஒன்று பண்ணுவார் அவர். என்ன பண்ணால் அந்த பார்சலை அவர் கொடு, அவர் போயிட்டு இதில் பெங்களூரில் போய் நடுவில் நல்லா விற்கும், சாப்பிட்டுலாம் நிம்மதியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பார்சல் அது என்ன பொம்பளைக்கு வாங்கி தரதுன்னு உள்ள ஏதோ ஒன்று இருக்குது. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி கொடுத்துருன்னு சொல்லவே சரி கொடுத்துட்ட பின்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் வராரு, இப்போ வேணால் சாப்பிட்லாம்ல, இப்போ தான் அவன் தூங்கிட்டான்ல அப்படி சொல்கிறப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க, அதனால் வேண்டி நான் என்ன பண்ணுறது, கொடுத்துட்டேன், சரி விட்டுரு, அதை பற்றி பெருசு பண்ணிக்காதன்ற. நான் நினச்சேன் இவர் இந்த மாதிரி விஷயத்த பெருசு பண்ண மாட்டாருன்னு தான் நினச்சேன். அவர் ஏன் அப்படி ஆனாருன்னு தெரியல. அதாவது ஒரு லைஃப்பில் ஒரு 5-6 விஷயம் எக்ஸ்ட்ரீமாக எனக்காக அவங்கக்கிட்டே பயங்கரமாக சண்டை போட்ட விஷயங்களில் ஒன் ஆஃப் த விஷயம் இது. அங்கேருந்து ஆரம்பிச்சது, ட்ரெயின்லேருந்து அந்த பர்சன்கிட்ட சண்டை போட்டது. அது எப்படி நீ வாங்கி தரலாம், அவங்க சும்மா ஜூனியர் மாதிரி சேர்ந்துருக்காங்க, இவங்களே தான் துட்டு கட்டி படிக்க வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சூட்சும அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எதிரிகள், கல்வி அறிவுள்ள எதிரிகள், கல்வி அறிவு இல்லாத எதிரிகள், ஞானம் இல்லாத எதிரிகள் அப்படின்ற விஷயம்லாம் வருது பாருங்க. அதுலேயே கல்வி அறிவு உள்ள எதிரிகள், ஞானமுள்ள எதிரிகள்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. அந்த லிஸ்ட்டில் சொல்கிறதுக்காக தான் இந்த மேட்ரை நான் கொண்டு வரேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சண்டை போகிறதுக்கு தான் தெரியுதோ தவிர, ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற ஞானம் கிடையாது. சண்டை தான் போடுறாரு, எனக்கு வேணும் எனக்கு கொடுத்துருன்ற மாதிரி ஒரு சண்டை போட தெரியும் அவருக்கு. எனக்கு எல்லாமே மற்றவங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்களா அப்படி சடான்னு கேட்குற இதோ தவிர, நம்மளை சுற்றி என்ன சூழ்ச்சி நடக்குது அது ஞானத்தால் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. அதனால்தான் இன்னைக்கு நான் அப்படி ஒருத்தரை எடை போடக்கூடாது, ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தப்பு தான். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த பார்சலை கொடுத்துட்டு இவங்க தான் படிக்கவே வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஜூனியரு, அவரை விட பல மடங்கு ஜமீன் சொத்துக்கள் இருந்தும், அவரை விட பல மடங்கு நல்ல ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், உங்களுக்கு மற்ற அறிவுகளாக இருக்கட்டும், எல்லா விதமான அறிவுகளும், உங்களுக்கு சொத்து பத்துக்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி எந்த விஷயத்தில் என்ன டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும், எல்லாம் பக்காவாக தெரியும். அதெல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட, உனக்கு பணம் இருந்து கூட, அந்த ஒரு ஜூனியரை விட பல மடங்கு அறிவு நாலேஜ் எல்லாம் இருந்து கூட, சில சூட்சும ஞானம் என் கணவருக்கு கிடையாது. அதனால் வாழ்க்கையில் எக்கச்சக்க தோல்விகள் நான் அவர்கிட்ட ஒரு பெண்ணாக இதுவாக இருந்ததுன்ற விஷயத்தை தாண்டி நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தோத்த விஷயம் எதுன்னா, எனக்கு இருக்கிற அந்த சூட்சும ஞானம் அவருக்கு கிடையாது. சுற்றி என்ன நடக்குது, யாரெல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க ஆனால் எதிர்க்க நடிக்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவருக்கு கிடையாது. சத்தமாக வாய் விட்டு சண்டை போட்டு வார்த்தையை விட தெரியும், அவ்வளோதான்.
அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால இன்னைக்கு அவங்க பையனை அவர் டாக்டர், நாங்களும் தான் படிக்க வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த கதையே வேற. நாங்கள் இவ்வளோ ஒரு என்கிட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கலாம், வசதியெல்லாம். ஆனால் அதில் ஒரு சிறு அவமானம் கலந்திருக்கின்றது. அதில் ஒரு சின்ன அவமானம் கலந்திருக்கின்றது. அந்த அவமானத்தை நீக்கவே முடியல. அது ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது. அது எந்த மிஷினுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அவமானத்தை அதுலேருந்து சக் பண்ணி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாம் இருந்தால் கூட அந்த அவமானங்களை துடைக்க முடியாத அளவுக்கு அதில் மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி அந்த இது சண்டை முத்துது. அப்புறம் வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு நாங்கள் போகும்போது 11 மணி. அந்நேரத்துக்கு எப்படின்னா கொஞ்சோண்டு கேஸில் சமைச்சிக்கணும், மிச்சதெல்லாம் நிறைய விஷயங்கள் கட்ட அடுப்பில் தான் சமைச்சிக்கணுன்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கிற காலம் அது. அந்த சமயத்தில் நான் வீட்டுக்கு போன உடனே ஆரம்பிக்கிறார் அவர் சண்டையை பயங்கரமாக. அது எப்படி நீ அந்த பார்சலை வாங்கி அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குடும்பமே எப்படி பார்க்குதுன்னா, பொண்டாட்டிக்கு பார்சல் வாங்கினதே தப்பு, அதை போயிட்டு இன்னொருத்தர் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான உறுப்பினர் அதை வாங்கி அந்த ஒரு ஜூனியருக்கு கொடுத்ததை போயிட்டு நீ சண்டை போறேன்னா பயங்கர பொண்டாட்டி தாசன் நீ, அப்படி பார்க்குது எல்லாமே. அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் நல்ல பேருக்கு நான் எலான் மஸ்க் மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துக்கிறாரு. அதில் அவர்லேருந்து உங்களுக்கு அந்த எல்லாருமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உனக்கு அந்த கேவலமாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் போகிற சண்டை பக்கா கேவலமாக இருக்குதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதில் எனக்கு வலியினுடைய உச்சம் என்னான்னு கேட்டால், அதில் எனக்கு அப்பத்துலேருந்தே வலி இருக்குது. இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி குரூப் தான், அதனால தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இவங்களுக்கு தெரியாமையே ரகசியமாக சீக்கிரட்டாக படிச்சுட்டு நம்ம மேலுக்கு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் ரகசியமாக தான் படிப்பேன். எப்படி படிப்பேன்னா, நானும் சரி என் கோசிஸ்டரும் சரி ரகசியமாக அந்த ரூமில் நான் படிக்கிறேன்னு தெரிஞ்சால் படிக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், ஒரு ஹோல் விடாமல், லைட் எரியுது தெரியக்கூடாதுன்னு. அப்போது என்னுடைய என்ன பேசினா வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வெளியில் பிடுங்க முடியும். அவள் எப்படி பேசாமையே செய்துடணும்னு பார்க்குறா, அவளை கெட்ட பேருக்கு உள்ளாக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் மாமியார் என்ன பண்ணோன்னா, அந்த கது ஓரமாக நின்றுக்கிட்டு, ஏம்மா பாரதி, ஒரு சாணி இருந்ததுன்னா அதை போட்டு பேக் பண்ணிவிடு, பேப்பர் வச்சு பேக் பண்ணால் கூட தெரியும் லைட் எரியுது, அதை ஏன்னா அப்படி சொன்னேன்னா அது எப்போ சொல்லணும்னா, மற்றவங்களாம் தூங்கிட்டு மற்றவங்க காதில் விழாமல் என் காதில் மட்டும் விழணும், அந்த மாதிரி சொல்லும். அப்போது மறுநாள் நான் ஒரு வார்த்தை எதனா ஆகணும்னு சொல்லும். அது நான் பேசணும், அது கூட எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்றதுக்காக சொல்லும். நான் நினச்சேன் எங்கள் மாமியார் காலத்தோடு அது முடிஞ்சு போச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அது போயிடுச்சு, ஒரு 85 வயசில் தான் போனாங்க, ஆனால் அதோடு முடிஞ்சிடுச்சு. இன்னும் உலகத்தில் ஓரளவுக்கு எதிரிகள் இருக்கிறாங்கன்னா கூட அந்த அளவுக்கு மோசமானவங்க யாரும் இல்லை. ஆனால் நான் சொன்ன பாருங்க, படித்த ஞானமும் உள்ள எதிரிகள்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, எங்கள் மாமியாரை விட 10 மடங்கு மோசமான ஆட்கள். என்ன வார்த்தையை சொன்னால் ரொம்ப நம்மக்கிட்ட பிரேக்கப் ஆவா, நம்ம பேசாமல் விட்டு விடுறதுன்றதை தாண்டி அவள் என்ன சொன்னமானா அவள் நம்ம எதிர்க்க பொங்கி எழுந்து வருவா அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, இன்னும் போகலை அப்படின்னு நான் யோசிச்சுருக்கிறேன் நேற்று. அப்போது திரு பாலாம்பிகை அம்மா சொல்கிறாங்க எனக்கு, நீ இந்த சமயம் கண்டிப்பாக நீ வாய் வரத்துக்கு ரெடியாக இருக்கிற, இந்த சமயம் நீ கண்டிப்பாக நீ அந்த களத்தில் இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற, நீ போகாத அந்த விஷயத்துக்கு, நான் இறங்கி நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்த, தயவு செஞ்சு ஒரு ஸ்டெப் பின்னாடி நில்லு, இத்தனை நாள் இருந்த மாதிரி இரு, இப்போ நீ ஓப்பன் அப் ஆகிட போகிறேன்னு எனக்கு தெரியுது, நீ போகாத நான் பார்த்துக்கிறேன்னு. இத்தனைக்கும் நான் டெய்லி பாலாம்பிகை அம்மாவை கும்பிட்டுன்றது கூட இல்லை, திரிபுர சுந்தரின்னு சொல்லிட்டு நினச்சி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலில் அந்த மாதிரி திரிபுர சுந்தரின்னு இருக்கும், மேலே திரிபுர சுந்தரின்னு நினச்சி கும்பிட்றேன். ஆனால் பாலாம்பிகை சொல்கிறாங்க எனக்கு, நீ இப்போ அந்த இடத்துல இறங்காத, நீ வாய் விடணும், நீ பிரேக்கப் ஆகணும்னு சொல்லப்படுது, நீ அதில் இறங்காதன்றாங்க அந்த அம்மா என்கிட்ட. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, கடவுள்கள் எல்லாம் நமக்காக இருக்கிறாங்கன்னு. அப்போது அந்த இது விட்டுட்டேன் பாருங்கள், அந்த பார்சல் கதைக்கு போயிடுறேன். அந்த பார்சல் எனக்கு அந்த நபர் அது என்கிட்ட வாங்கி கொடுத்தாரு பார்த்தியா, அது ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஏன்னா அந்த நபருக்குள்ளே சைக்காலஜிக்கலாக ஏதோ ஒன்று அவங்க அம்மா பண்ணி வச்சுட்டு இருக்குதுன்றதுனால அது ஒரு பெருமையாகவே பார்க்குறது. வீட்டில் அந்த சாப்பாடையே நான் உனக்கு கொடுத்தேன் பாரு, நான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல பழக்கம் வரணும், நாங்களே என்னவோ அவங்க பெத்த குழந்தைங்களுக்கு பெண்ணுங்களுக்கு சீர்திருத்தத்துக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஹேபிட் பண்ணுறது, சாப்பாடு எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துரு, அதை அப்படியே அவங்களுக்கு கொடுத்துரு, நம்மளுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அப்படி ஒரு மாதிரி ஒரு இந்த ஹேபிட் அது.
அதை நான் ரொம்ப டெப்த்தாக பார்க்கல. இப்போ இதோடைய எப்பவுமே இருக்கிற கேரக்டர் இன்றைக்கி அட்டாக் பண்ணிடுச்சு நம்மளை, நம்ம ஃபுல்லாக சாப்பிடாம இந்த கதைலாம் இது தெரியாது போட்டோன்னு விட்டேன் நான். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கூட அஃபெக்ட் ஆகலை நான். அதனால தான் எங்கள் ஹஸ்பண்ட் கத்தும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா, ஐயோ இருக்கிறதெல்லாம் விட்டு எத்தனையோ விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், கத்தியிருக்கலாம், இதுக்கு போயிட்டு எதுக்கு தான் இப்படி. ஆனால் என் ஹஸ்பண்ட் சண்டை போட்டாருன்னா 7 ஊர் கேட்கும், அப்படி கத்துவார் அவர். அந்த மாதிரி வந்து பயங்கர சண்டை போடுறாரு. அவங்களுக்கு என்ன கோவம் வருதுன்னா, நீ வேற எதனா விஷயத்துக்கு கூட கத்திட்டா கூட பரவாயில்லையே, பொண்டாட்டி கையில் இந்த பார்சலில் போயிட்டு உமன்ஸ் டே அன்னைக்கு பேசிக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, உமன்ஸ் சம்மந்தப்பட்டு பேசிக்கிறேன், என் கதையை நான் என் வீட்டு புராணத்தை பேசுகிறேன்றது இல்லை. இதே மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ நான் எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் சொல்லும்போது எனக்கு அந்த இவங்க வாங்கி கொடுத்தது கூட எனக்கு அவ்வளோ பெருசாக வலியா இல்லைங்க. ஆனால் இன்னொரு நபர்கிறாரு, அவர் வந்து ரொம்ப வீட்டிலலாம் பேசாத, மற்றவங்ககிட்ட ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசாத, அந்த சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப வாய் விட்டு பேச மாட்டாங்க, வார்த்தைங்க விட்டுற மாட்டாங்க, நல்லவங்கன்ற பேர்லேயே இருப்பாங்க. ஆனால் மனசில் கோடிக்கணக்கான கொடூரங்கள்லாம் இருக்கும். ஆனால் வந்து வெளியில் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருப்பாங்க, ரொம்ப நல்ல பேர் எடுத்துருவாங்க, கரெக்டாக மார்க் எடுத்துருவாங்க, கரெக்டாக சம்பாதிச்சிருவாங்க, கரெக்டாக எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லவே முடியாது நம்ம. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா அவர் எதிர்ச்சி கூட அண்ணனை பேசுறதோ வேறு யாருன்னா பேசுகிற சக்தியும் கிடையாது, பேசுகிற திராணியும் கிடையாது. அந்த மாதிரி வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னையும் பார்த்து தான் சொல்கிறாரு. ஒரு மாதிரி இந்த சீப் லுக்கு என்னை பார்த்துட்டு, என்னன்னா பொண்டாட்டிக்கு போய் அவங்க சப்போர்ட் பண்ணுறான்னு கோவங்குது. என்னை நான் வந்து குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் எல்லாம் செய்து இந்த வீட்டு வேலையை எங்கள் பார்த்துட்டீங்க. நான் வந்து பணக்கார வீட்டிலேருந்து வளர்ந்துட்டுலாம் வந்தால் கூட நான் அதெல்லாம் செய்யாமல் ஆளாந்தால் நீங்கள் பரவாயில்ல, நான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தைய வச்சுட்டு கூட தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் பார்த்துதாங்கிறீங்க. நீ யாரானா ஒரு பயங்கர அல்டாப் கேரக்டரை பார்த்து சொன்னால் கூட ஒரு நியாயங்குது. என்னை பார்த்து எழுந்து போய் வீட்டில் போய் தோசை ஊற்றி சாப்பிட சொல்லு அப்படின்னாரு. எனக்கு என்ன கஷ்டம்னா என்னுடைய ஹஸ்பண்ட், நான் தான் ஞானியாக இருந்தனோ தவிர, நான் தான் வந்து சுற்றி இருக்கிற சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டனோ தவிர, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சூட்சுமமாக இல்லாதனால, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஞானம் இல்லாதனால இன்றைக்கும் நாங்கள் வந்து அந்த அதிகார வர்க்கத்தினுடைய கீழே தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த சூட்சும அறிவால் அந்த வானுலகத்திலேருந்து முருகரை வந்து விஞ்ஞானின்னு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி சூட்சுமமாக தீய சக்திகள் வந்து உலகத்தை பண்ணுதோ, அந்த மாதிரி தான் அந்த சூட்சும சக்தியை நம்மளை விழுங்க வச்சிடறோம். எவன் ஞானி இல்லையோ, எவனுக்கு சூட்சும அறிவு தெரியவில்லையோ, அவன் அதிகார வர்க்கத்தால் அவன் போகிற ஸ்ட்ராட்டஜி, அவன் பிளானு எல்லாம் வந்து நம்மளை அவங்க வாயில் போய் அவங்க விழுங்கிறதுக்கு நம்மளே வழி பண்ணிடுறோம். நீ ஞானியாக இல்லாது இருக்கின்ற பட்சத்தில், நீ சூட்சும அறிவு இல்லாத இருக்கின்ற பட்சத்தில், உனக்கு சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் மட்டும் போதுவதில்லை. நல்ல நாலேஜ் தான், என்னோடய ஹஸ்பண்டுக்கு உண்மையிலே நல்ல நாலேஜ் தான், ஆனால் சூட்சும அறிவு கிடையாது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வந்து அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சோடை போயிடுறோம், நம்மை அவர்களால் விழுங்கப்படுகின்றோம், விழுங்கி விடுகிறார்கள். அப்போது உரத்து கத்திக்கிட்டு இருக்கிறதுனாலையோ, ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனாலையோ, கெட்ட வார்த்தைகளை விடுவதுனாலையோ எதுவும் ஆகிறது இல்லை. இதில் ஒரு விஷயம் நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், எங்கள் மாமியாரோடு முடிஞ்சு போச்சு, என்னோட மாமியாரோட அந்த மாதிரி ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு நான் நினச்சேன் பாருங்கள். அதில் எங்கள் மாமியாரை நான் என்ன சொல்வேன், படிக்காத இது எதிரிகள் அப்படின்ற லிஸ்ட்டில் வரும். ஆனால் அது பச்சை எதிரிகளுக்கு பண்ணுற சாஸ்திரங்களும் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை வந்து. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இது வந்து இது எனக்கு தான் ரொம்ப தாக்குது, உங்களுக்கு புரியாது. இந்தம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்தம்மா வந்து ஒரு படித்த பெரிய ஆளாக ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அந்தம்மா டாக்டரேட் வாங்கிட்டாங்க. ஆனால் நம்முடைய தங்கச்சி ஒரு டாக்டர்ன்ற இதுலேயே இருந்தார் எங்கள் மாமனார். நம்ம தங்கச்சி ஒரு டாக்டரேட் வாங்குறது ஒரு பெரிய ஆளுன்ற ஞாபகத்துலேயே இருந்தது. அதை உடைச்சிது அந்த எங்களுடைய மாமியார் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, எங்கள் மாமனார் மைண்ட்லேருந்து நம்ம தங்கச்சி பெரிய ஆளுன்றதை உடைச்சிது. எப்படி உடைச்சிதுன்னா, நிறைய சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுறது, நான் சாமி, என் கடவுளே எனக்குள்ளே இருக்கிறாருன்றது, சாமியாகிறது, எனக்குள்ளே சாமி வந்துச்சுன்றதுலாம் அது ஒரு பேட்டர்ன். சில சாங்கிய சம்பிரதாயங்கள், ஒரே ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, அந்த அம்மாவனுடைய ஹஸ்பண்ட் போயிடுறார், அந்த அம்மாவுக்கு பசங்க இல்லை. அந்த சமயம் போகும்போது இது ஒரு சாங்கியம் பண்ணுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவருக்கு ஏற்றி வச்சுக்குது எங்கள் மாமனாருக்கு. அதில் புடவையை எடுத்து போய் போடுது. அந்த புடவையை அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ரோட்லேயே யாருக்கோ கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணுறது தெரியல அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அந்த அம்மா எல்லாருமே புருஷன் போனவொடனே பக்கத்தில் படுத்துன்பா அழுது அப்படி பண்ணல, சேரில் கால் போட்டுன்னு உட்காந்துருந்தாங்க அந்த அம்மா. ஆனால் அதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அது வந்து
அது கரெக்டாக உள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க யாரோ இந்த மாதிரி கொடுக்குற சாரீ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அந்த சாரியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சுட்டாங்க டிவி வேலை. அது உடனே எங்கள் மாமியார் என்ன பண்ணுதுன்னா, எங்கள் மாமனாரை கூப்பிட்டு, இது பாரேன், அதை போயிட்டு ரோட்லேயே போட்டுற வேண்டியதை அதை போய் எடுத்துன்னு வந்து டிவி மேலே வச்சுது பாரேன், இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் இது குழந்தைய பிறக்கல. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம ஒய்ஃபுக்கு ராக்கெட் சயின்ஸே தெரியும், நம்ம தங்கச்சி டாக்டரேட் வாங்கினா கூட அது வேஸ்ட்டு அப்படின்னு கொண்டு வந்துச்சா இல்லையா? அது வந்து படிப்பறிவு இல்லை தான், ஆனால் சூட்சும அறிவு இருக்குது, கெட்ட சக்தியாக சூட்சும அறிவு இருக்குது, சகுனிக்கு இருந்த அறிவு இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுச்சுன்னா, தன்னுடைய தங்கையை படுமட்டமாக போட்டு அடிச்சிச்சது. அவங்களும் ஒரு காலத்தில் அந்த அம்மாவை கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க, நான் தான் படித்த ஆளுன்னு. அதனால் அது படிக்கூடாமல் பண்ணணுன்னு முதல் கட்டத்தில் பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீ டாக்டரேட்டே பண்ணால் கூட உன்னை உடை பண்ணி நான், நீ டாக்டரேட்டே பண்ணால் கூட உன்னை சாவடி பண்ணி நானுன்னு. இப்போது அதே ஸ்டேஜ்லேயே சேம் ஸ்டேஜ்லேயே எனக்கு ஒரு 4-5 எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் வந்து இந்த எங்கள் மாமியார் மாதிரி 10 மடங்கு உடைய கேரக்டராக நான் என்னெல்லாம் சொன்னால் என் வாயிலேருந்து வார்த்தை வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுற ஒரு ஆளாகவும் அவங்க இருக்கிறாங்கன்றது இப்போ சமீபத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து பெண்களுக்கு எதிரின்ற விஷயத்தை கொண்டு வரலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து அந்த சாரீ விஷயம், அந்த ஹஸ்பண்ட் போனப்பன்ற விஷயத்தை எதில் கொண்டு வரலான்னா, நீ ஒரு பழி வாங்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறேன்னா, எந்த எல்லைக்கு போகிறப்பார், கடைசியில் வந்து அந்த கூட பிறந்த அண்ணன் மனசுலேருந்து அதனால் படிக்காத அறிவு இருக்கிற ஒரு பெண் மனசில் இருக்கிற கொடூரம் நம்ம நிறைய சீரியல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக காட்டுறாங்க. சீரியலெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சீரியலில் சும்மா தேவையில்லாமல் ஓவராக காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் எதுக்கு தான் சீரியல் பார்த்துக்கிறாங்களோன்றாங்க. ஆனால் சீரியலில் உண்மையில் நிஜத்தில் காட்டுறதை விட கம்மியாக தான் காட்டுறாங்கன்னு இப்போ தான் புரியுது எனக்கு. அது இப்போ நிறைய ஜென்ஸ் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் நந்தகோபன் சொன்னார், இதுக்கு ஒரு உளவியல் இருக்குது. ஏன்னா நான் வந்து மத்தியானத்தில் சாப்பிட வரும்போது வீட்டில் ஓடிட்டு இருக்கோம் டிவி, இது ஏன் பார்க்குறாங்கன்னு யோசிப்பேன். அப்போ வந்து தான் நான் அதை வந்து ஒரு ஆய்வு மாதிரி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை இடத்துலலாம் ட்விஸ்ட்டு வச்சு தானா ரொம்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு உலக அளவில் உனக்கு வந்து அதுக்காக வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸே அதுக்காக இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்லி இந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கணும், அந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலே அது நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே நடக்குது. அதனால தான் அது எல்லாரும் அது இன்ட்ரெஸ்டாக பார்க்குறது. பார்க்காதீங்கன்னா எப்படி பார்க்காது இருப்பாங்க? ஜென்ஸ் எல்லாம் கூட அதை பார்த்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நந்தகோபன் அந்த சீரியலில் வர 4-5 கேரக்டர்லாம் சொன்னார் அவர். அந்த சீரியல் பேரெல்லாம் சொன்னார் அவர். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உலக அளவில் வந்து அந்த பெண்கள் வந்து, ஆனால் இந்த மாயையில் நீங்கள் ஒரு இது மாதிரி எடுத்துக்கணும், ஒரு விதை மாதிரி எடுத்துக்கணும். அது பயங்கரமாக இப்போ அந்த மாதிரி அந்த லேடி வந்து சாணி கூட வச்சு இது பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அன்னைக்கு வந்து நான் அதையே நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோ சொல்லிட்டேல்ல, அப்போ நான் கண்டிப்பாக இந்த ஒரு டிகிரி முடிச்சு தான் ஆகணும். நான் ஒரு +2 கூட போகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதுனால ஃபஸ்ட்டு +2 முடிக்கணும். அப்போ +2 முடிக்கணும்னா நீ வந்து ஓப்பன் இதில் தான் பண்ண முடியும். நீ ஒரு 6 மாதம் பொறுத்து 21 வயசானால் தான் அது நீ அந்த மாதிரி போய் பண்ண முடியும்னுறாங்க. அப்போ நான் அதோடு விட்டுல, நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம டிகிரி வாங்கிடணும். அப்போதைக்கு இவங்களை விட்டுட்டுலாம் போகணுன்னு மைண்டில் முடிவு பண்ணல. விட்டுட்டு போயிட்டு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டு நம்ம உடனே போயிட்டு ஒரு சம்பாதிச்சு அப்படி நடக்காத விஷயத்தை தேவைக்கு அதிகமாக யோசிக்கக்கூடாது. இப்போதைக்கு நம்மளுடைய கௌரவத்துக்கு ஒரு ஸ்டெப் மட்டும்தான் யோசிச்சானா ஈஸியாக ஏறிடுவே. நீ ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் நீ வந்து அடுத்த கட்டம். நம்மளுக்கு எதுவுமே இல்லை, அவங்கெல்லாம் படித்தவங்க, நம்ம ஒரு +2 கூட கிடையாது, 10th தான் இருக்கக்கூடாது. அதனால் அந்த +2 வரைக்கும் தான் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிகிரிக்கு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். அப்பயே போயிட்டு சினிமாவில் வர மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு கற்பனை பண்ணிட்டியானா அந்த கற்பனை செயல்படாத மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நடுவில் பயங்கர அங்கே சீரியலில் வர வில்லிங்க மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ சோர்ந்து போய் விட்டுருவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த ஒவ்வொரு அவமான வார்த்தைகளையுமே விதையாக்கணும். இப்போ எனக்கு இருந்துச்சுங்க விதை, ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி இல்லை. அவருக்கு வந்து இது 1000 நாள் அவங்கெல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்க, நம்ம ரத்தம் பந்தம், நம்ம கூட பிறந்தவங்க தானே, அவங்க அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க என்ன மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க, அது என்ன தானே தாக்குது. அதனால் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு நாள் நம்மையும் நமக்கு பிறக்கிற குழந்தையும் கூட அது தாக்குவதாக இருக்கும்ன்றத விஷயத்தை கான்சியஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை அவருக்கு. அதனால் ஆனால் எனக்கு தெரியுது இது வந்து பிற்காலத்தில் உன்னுடைய குழந்தைக்கு உனக்கே வந்து ஒரு நாள் ஆப்பாக வரும்ன்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அவங்களுக்கு புரியல.
இப்போ இதில் என்ன விஷயம்னா, இந்த ஃப்யூச்சரில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் மாமியார் மாதிரியே ஒரு இன்னொரு பார்ட் இருக்குதுன்னு நினச்சேன் பாருங்க. இப்போ அவங்க இந்த தோசையை போய் ஊற்றி சாப்பிடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரே மனநிலையில் இருக்கிறாங்க. 20-25 வருஷத்துக்கு அப்புறமா என்னதுன்னா, இப்போ அவங்கள பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க, இவங்கள பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஓ, நீயும் நானும் ஒன்றா? ஓ, நீ கூட அவளை அப்படி தான் அடிக்கணும்னு பார்த்தியா? வெளியில் பார்த்தா நல்லது மாதிரி இருக்கணும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவளை அடிக்கணும்னு நீ நினச்சியா? ஓ, என் பேட்டர்னில் தான் நீ கூட பண்ணணும்னு பார்க்குறியா? அப்படின்னு அவங்க அந்த பார்ட் 2 மாமியார்ன்ற பாருங்க, அவங்க வந்து இந்த தோசை சுட்டு சாப்பிடுன்னு சொன்ன பர்சனை இன்னைக்கு டேட்டுக்கு, ஓ, என்ன மாதிரி தான் நீ கூட யோசிச்சிருக்கிற, நீ என்ன மாதிரி தான் நீ வந்து அவங்கள வந்து எப்படி அடிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிற, உன் பேட்டர்னும் என் பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சீரியலில் பார்க்கறத விட கேவலமாக இருக்குது பெண்களுடைய வாழ்க்கை. யாரானா ஒருத்தர் 10 பேர் முன்னேறிட்டாங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு உமன் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதில்ல. நாட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னேறணும், எல்லா பெண்களுக்கும் சமத்துவம் வரணும். அது ஏன் வரலன்னா, அந்த வானுலகத்துலேருந்து ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நீ எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணணும். அந்த அவமான வார்த்தைகளை விதைகளாக மாற்றி அதை செயல்படுத்தணும். அதில் பார்த்து வெற்றி பெறவங்களையே பார்த்து சினிமாவில் பார்த்து அவங்களையே கடவுளாக பார்த்து அவங்களே தலைவராக நினச்சிக்கிட்டு அதில் மயங்கி போகாதீங்க. நீங்கள் தலைவராகுது, நீங்கள் போய் அந்த இடத்துல சீட்டில் உட்காரணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கான நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணிக்காமல் இருக்குது தான் முதல் வெற்றி. உங்களாலேயே உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ள முடியும். உங்களை யார் கேலி செய்தார்களோ, உங்கள் யார் அவமானப்படுத்தினார்களோ, அவர்களுடைய உதவி இல்லாமல், பணத்தாலோ வேறு எந்த விஷயத்திலும் அவர்கள் உதவி இல்லாமல், ஆனால் அது அவர்கள் வந்து அவர்கள் உதவி இல்லை என்பதற்காக உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சின்ன விஷயமாக மாறக்கூடாது. அவர்கள் உதவி இல்லை என்றாலும் அதை மிகச் சிறப்பான விஷயமாக மாற்ற முடியுமா? இதுதான் வெற்றியை தவிர நம்ம போய் பிரைம் மினிஸ்டர் ஆகுதோ, நம்ம போய் பெரிய ஆளாகுதுன்றது இல்லை. இதுலேயே ஒரு சர்க்கிளாக கை கோத்துக்கிற மாதிரி மற்ற பெண்களுக்கு என்ன மாதிரி, இப்போ நான் சொன்ன மாதிரி பேட்டர்னில் என்னெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற பெண்கள்கிட்ட இருக்கும்னு பாருங்கள். தயவு செஞ்சு நமக்கு இல்லாத விஷயம் அவளுக்கு இருக்குது, நமக்கு இல்லாத ஹஸ்பண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, நம்மளை விட அவங்க குழந்தைங்க எப்படி இருக்குதுன்னு அந்த பொறாமையை வச்சுட்டிங்கன்னா எல்லா பெண்களையும் மேலுக்கு தூக்கிறதுக்கு தயவு செஞ்சு பெண்களுக்கே பெண்கள் மட்டும் எதிரியாக இருக்காதீங்கன்றத ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.